ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முந்தா நாள் எனக்கு வேடந்தாங்கல் பஞ்சாயத்து இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. தூய்மையாகவும் ரொம்ப பசுமையாகவும் இயற்கையோடு கலந்த ஊராக சொல்லணுன்னா இந்த ஊரை நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஊர் ரொம்ப தூய்மையான பஞ்சாயத்து, ப்ளஸ் எல்லா ஸ்கீம்ஸும் நல்லா ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவார்டும் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஒத்துமையாக எல்லா மக்களுமே ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், வரப்போகிற தீபாவளிக்கு வெடியே வெடிக்க மாட்டாங்களாம் இவங்க. வருஷம் தீபாவளிக்கு வெடி வெடிக்க மாட்டாங்களாம். அதோடு எனக்கு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸை வச்சு ஆர்ச் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. டேப்பு பார்த்திங்கன்னா பறவையிலேயே டேப் தண்ணி வர்ற மாதிரி, ப்ளஸ் எல்லா ஜீனஸ் ஸ்பீஷஸோட பறவைகள் டிஸ்பிளே, எல்லா விதமான நாரைகள், பெலிகன்ஸு, தென் பலவிதமான பறவைகள், எரான்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போகுமா. 40,000 பறவைகள் வருஷம் வருமா. ஆஸ்திரேலியா, சைபீரியா மற்றும் பல கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே போகிறவா இருக்கான். இந்த ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் நல்ல சீசனாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போதைக்கு என்னால் கொஞ்சம் பறவைகள் மட்டும் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாக பசுமையாக இருந்தது. ஸோ நீர்க்கடுப்பான் மரம் அப்படின்றது தான் இந்த தண்ணிக்குள்ளே இருக்குது. அந்த மரத்து மேலே தான் அழகாக பறவைகள் வந்துட்டு போகுது. ஸோ இது 1836லேயே உருவாக்குன பறவைகள் சாங்சுரி. வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.